தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. என் மனைவி கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவர் என்று பகிரங்கமாக தன்னை கிறிஸ்தவர் என்று அறிவித்துக் கொண்டார். அவன் ஒரு கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனை வந்து பேசலாமா? அதை பற்றி பேசலாமா? உதயநிதி ஒரு உதவாநிதி ஆகிவிட்டார். உதவாநிதி என்றால் செல்லாத காசு. எனவே தேர்தலுக்கு முன்னால் அதை கொள்கையாக அறிவித்து பிரச்சாரம் செய்தால் ஒழுங்கு விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு கருணாநிதி எதிர்ப்பு என்றால் தேர்தல்கள் என்றார். சவுக்கடி கொடுத்தார் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. சனாதனம் தர்மத்தை எதிர்ப்பவர்களுக்கு சவுக்கடி கொடுத்தார் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அவர்கள். மலேசிய நாட்டின் சமய காவலரும் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதை எப்படியெல்லாம் கையாள வேண்டுமென்று சமுதாயத்தின் மேல் அக்கறையுள்ள மனிதராக திகழும் மலேசிய நாட்டின் தாய் கோயிலாக திகழும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் தலைவரும் சமய காவலருமான தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர்கள் சனாதன தர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்க கூட்டத்தில் அவர் அளித்த விளக்க உரை. நம்ம நாட்டில் யாருமே சனாதனத்தை ஒழிக்க பேசவே முடியாது, அது பேசவும் கூடாது. இறை நம்பிக்கை என்பது நம்முடைய ஒரு கோட்பாட்டில் இருக்கு. சாமி இல்லைன்னு சொல்றதோ அல்லது இந்த ஒரு மதத்தை ஒழிப்பது சொல்றது ஏற்புடையது அல்ல. தேவையினால உங்களுக்கு தெரியல. மாநில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்பு கூட இதை பற்றி பேசி இந்து சங்கா மற்றும் பல இயக்கங்கள் இன்க்ளூடிங் மகிமா மாரியம்மனை சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு மகஜரை கொண்டு போய் நம்ம ரெட்டி அவர்கள் கொடுத்தார்கள். மலை கமிஷன் அவர்கள் கொடுத்தார்கள். நான் மகஜரை தயாரித்திருக்கின்றேன். விஜய் அவர்களுக்கே நான் கடிதம் தயாரிப்பேன். அதை கொண்டு சேர்ப்பதும் என்னுடைய வேலை. மறு முதல்வர் விஜய்க்கு கூட நான் எழுதியிருக்கின்றேன். அவருக்கு நான் படித்து காமிக்கிறேன். பிரதமர் மோடிக்கும் தெரிவிக்கின்றேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்பவர்கள் அல்ல, சனாதனத்தை சேர்ந்தவர்கள். சனாதனம் என்பது ஒரு இந்து மதம். அதெல்லாம் வீரமணி சொன்னார். சனாதனம் என்பது ஒரு இந்து மதம். திராவிட கழகத்தினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு கிறிஸ்தவன், தான் ஒரு கிறிஸ்டியன், மனைவி ஒரு கிறிஸ்தவம் என்று ஓப்பனாகவே பேசுகிறார். தெரியாதவரை தெரிஞ்சுங்க. ஒரு கிறிஸ்தவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்று இரண்டாவது அவர் பேசியிருந்தார் சட்டமன்றத்தில். சனாதன தர்மம் என்றால் நிறையானது அடிவற்றது என்று பொருள். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னடா சனாதனம் சனாதனம்ன்றாங்க. அது வந்து ஒரு இந்த மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி, தமிழ் மொழி, தமிழ் கடவுள் அங்கே. ஆனால் இவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தமிழ் அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழ் கடவுள் சாமியே ஒழித்து கொள்றான். அவன் எங்களுக்கு உங்களுக்கு மொழி போய் அர்ச்சனை பண்ண இதெல்லாம் ஆளை ஏமாத்துறாங்க. ஓட்டு காப்பி போகிற வேலை. இப்படி போய் தான் மாட்டி ஒன்று நான் போயிட்டாங்க. கடைசியாக வந்து திருப்பரங்குன்றத்தை கை வைக்க போய் என்னாச்சு? எல்லாருமே போயிட்டு இருந்தாச்சு. சனாதனம் என்பது உங்களுக்கெல்லாம் சொல்லித்தர சொல்கிறேன். காலையிலே வெட்டிடுவது, கழுத்திலே தாலி கட்டுவது, குங்குமம் இடுவது, கூந்தலிலே பூ வைப்பதெல்லாம் சனாதனம். இதை ஒழி. உன் வீட்டில் போய் ஒழி. உன் வீட்டில் அவங்க என்ன போனாங்கன்னு அம்மா அங்கே போய் ஒழிச்சு வெளியே வரணும். அதை விட நம்மளாம் ஒழிக்கலாம் எப்படி ஒழிக்க முடியுமா? நம்முடைய சனாதன தமிழ் தர்மம் நம்முடைய இந்து
இருந்தாலும் சரி, ராமர் இருந்தாலும் சரி, ராமன் ராமன் அல்லாதவர்கள் சூத்திரருக்கு ராமன் பிரிச்சு வச்சுட்டாங்க. ராமன் ஒரு தப்பா இருந்துச்சு போல, அதை தப்பாக சொல்ல மாட்டேன். அவங்கள பிரிச்சவங்க அவங்க வந்து ராமர்கள், நம்ம எல்லாம் சூத்திரர்கள். கிறிஸ்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புரொட்டஸ்ட் எடுக்கலாம், கத்தோலிக் எடுக்கலாம், ஒருத்தர் வெள்ளாடையே வந்துட்டு இருக்கான், பெந்தகோஸ்து. யார் அங்கே போகல, அங்கெல்லாம் போய் சொல்லணும். அங்கே என்ன ஒழிக்கிறதுல எல்லாத்தையும் ஒழி விட்டுட்டு தமிழை ஒருத்ததான் மாட்டானா, இந்துக்கள் மாத்திரதான் மாட்டாங்களா? எப்போ பேசிட்டு அதனால்தான் பதவிக்கு போனவங்க தீக்காரர்கள் வேற இல்லை. அவர்களெல்லாம் சமஸ்கிருதம் ஏதோ சமஸ்கிருதம் வந்து குருநாளும் மகாவிஷ்ணுனாலும் சிவபெருமான உருவாக்கப்பட்ட ஒரு மொழி போலவும் அவங்கள சத்திரியர்கள், சத்திரிய புத்தி நம்மள சத்திரியர்கள். அதனால அவர் வேகமாக இருக்கும். நான் வந்து அப்படியோ போராட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 15 நிமிஷத்தை ஒதுக்கி ஒரு போராட்டம், எல்லாரும் எழுதுங்க, மொழி பிடிங்க, இதை பிடிச்சி என்ன செய்யுது, யாரை காட்டுறது, எது கொண்டு போகிறது, நம்ம தான் கிளியராக இருக்கிறவங்க, தெளிவாக இருக்கிறவங்க, நம்ம இப்போ சொல்லி நம்மளால வயசு இந்தியாவே ஒழிக்க முடியாதுங்க. பேசுறதுனால மோசமாக போயிட்டாங்க. இன்னும் பேசுனா இன்னும் அதுவும் போயிடும். அதனால நிறைய பெரிய பெரிய இஷ்யூ மாதிரி ஆகிக்கிட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஏன் தேவஸ்தான அறிக்கை கொடுக்குறாரு. சிவபெருமான் சார்ந்த வடிவமாக உள்ள தட்சிணாமூர்த்தி பிரம்மாவின் மகன்களான சனாதன முனிவரின் 4 மகன்களுக்கு கல்லாத மரத்தின் அடியில் வைத்து உபதேசம் செய்த தர்மம் சனாதன தர்மம். சனாதன முனிவருக்கு சிவபெருமான் செய்த உபதேச வழி பின்பற்றி வாழும் சமயம் சனகாதி சமயமாகும். சனாதன தர்மம் என்பதே நமது சமயத்தின் உண்மையான பெயர். இதனை பற்றி சிவபுராணம் நமக்கு ஆதாரமாக உள்ளது. சிவபெருமான் செய்த உபதேச வழியை நாம் பின்பற்றக்கூடியவர்கள் என்று மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ச்சனையிடம் உபதேசித்துள்ளார். கடவுளுக்கெல்லாம் கடவுளான சிவபெருமான் உபதேச சனாதன தர்மத்தை உலகில் 120 கோடிகளுக்கு மேற்பட்டவர்கள் பின்பற்றி வருகிறார். உலகம் எங்கும் லட்சம் இந்து கோயில்கள் உள்ளன. இவையெல்லாம் சனாதன தர்மத்தின் அதிவேர்கள். ஒவ்வொரு தனி மனிதன் பழக்க வழக்கங்களிலும் சனாதன தர்மத்தின் தாக்கம் உள்ளது. பெண்கள் அணியும் திருமாங்களையும், காலில் போடும் வெட்டி, நெற்றில் வைக்கும் சொட்டு, கூந்தலில் சூடும் பூக்கள், இவையெல்லாம் தனி மனித சனாதானம். வீட்டில் செய்யும் தூய்மை, கோலம் வீடுகளில் அமைக்கும் பூஜை, உணவு பழக்க வழக்கங்கள், உடுத்தும் பெண்கள், உடைகள், ஆண்களிடம் உள்ள கற்பு என்ற வார்த்தை சனாதன தர்மத்தில் மட்டும்தான் உள்ளது. சனாதன தர்மம் என்பது படைத்தவரின் தர்மம், படைக்கப்பட்ட தர்மம் என்றார். கடவுள் காப்பாற்றுவது என்று வாழ்ந்த இந்துக்கள் இப்போது கடவுளையும் நாம் காப்பாற்ற வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. என் மனைவி கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவர் என்று பகிரங்கமாக தன்னை கிறிஸ்தவர் என்று அறிவித்துக் கொண்டார். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன் நம்ம வந்து பேசலாமா, அதை பற்றி பேசலாமா? ஒரு மாநில எதிர்கட்சி தலைவராக உள்ள உதயநிதிக்கு தெரியுமா 276 சிவாலயங்களில் 260 தமிழ்நாட்டில் தான் உள்ளது. சக்தி பீடங்கள் 53 30 தமிழ்நாட்டில் உள்ளது. 6 வீடுகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் தான் உள்ளது.
இவற்றையெல்லாம் எப்படி அளிக்க முடியும்? உதயநிதி ஒரு உதவாநிதியாகிவிட்டார். உதவாநிதி என்றால் செல்லாத காசு. எனவே தேர்தலுக்கு முன்னால் அதை பொறியாக அறிவித்து பிரச்சாரம் செய்தால் ஒழுங்கு விடுவோம் என்று நினைத்துக்கொண்டு அதற்கு பேசவே இல்லை. இனி 5 ஆண்டுகளுக்கு பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று இவர் போடும் நாடகம் சினிமா நடித்து தோற்று போன இவர் நடிக்கும் நாடகம். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்ன உன்னத வாக்கியத்தை நீ சொல்லுகிறேன். சிவனை நம்பியார் விட்டார், சிவனை நம்பாமல் யார்? மலேசியாவோட பிரபல ஆடையாளர்கள் ஒன்றாக 10 மலை போய் விளங்குகிறது. இந்த நாட்டுக்கு வரும் பயணிகள் 10 மலை வராவிட்டால் அவர்கள் பயணம் முழுமையடையாது என்று சொல்லும் வண்ணம் வளர்ச்சி அடைந்துள்ளது. உலகெங்கும் உள்ள அனைத்து மதத்தினரும் வருகைக்கூடிய 10 மலை சனாதன தர்மத்திற்கு இன்னொரு மணிமகனமாக திகழ்கின்றது. சனாதன தர்மத்தின் ஆகமம் பல விருதுகளுக்கு ஆலமரமாக திகழ்கின்றது. இந்துக்கள் மனதை புண்படுத்தினால் சிறுபான்மை வாக்குகளை பெறலாம் என்ற நப்பாசை. அதனால்தான் அவர்கள் கட்சிக்கு சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக கிடைக்கிறது என்பது உண்மை. கருணாநிதி இந்துக்கள் என்றால் தேர்தல்கள் என்றார். ஸ்டாலின் இந்துக்கள் கல்யாணத்தில் வளர்க்கும் வேண்டி வரும் புயல் மணமக்கள் கண்ணீர் படிக்கின்றார் என்றார். உதயநிதி உலகமும் உள்ள கோடிக்கணக்கான சதானவாதிகளை கொடுப்பே என்றார். அண்மையில் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்த திமுக கட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக திகழும் உதயநிதி அவர்கள் என்னதான் பேசுவது என்று அறியாமல் சனாதானத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று ஒப்பேரி வைத்திருந்தார். எதற்கும் உதவாத உதயநிதி அவர்கள் கூறியதற்கு சவுக்கடி கொடுக்கும் வகையில் இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் கண்டன கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் இக்கூட்டத்தில் தான்ஸ்ரீ அவர்கள் அறிவித்தார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.